Hi guys, welcome to Noob Media. நான் உங்க கார்த்திக். இன்னைக்கு ஃப்ரைடே நாம யூசுவலா என்ன பார்ப்போம்னா பைத்தான். ஓகே, அதே தான் இன்னைக்கும் பைத்தான் தான் நம்ம பார்க்க போறோம். பைத்தான்ல இது வரைக்கும் நம்ம பேசிக்ஸை பத்தி மட்டும்தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ட்ரோ என்னன்னு கொடுத்தோம். அப்புறம் சின்ன சின்ன பைத்தான்ஸை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நண்பா நாங்கள் வந்து பைத்தான் எல்லாருக்கும் ரீச் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால நாங்கள் மொபைல் ஃபோன்லேயும் நீங்கள் பைத்தான் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். வேறு எதுவும் இல்லை. நாங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே எதில் கவர் பண்ண போகிறோன்னா விர்ச்சுவல் ஸ்டுடியோவில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட ஹை அண்ட் பிசி கிடையாது, லோ அண்ட் பிசியும் இருக்குது. ஸோ மொபைல்லையும் பண்ண முடியுன்றதுக்காக தான் நாங்கள் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் எடுத்துக்கணும்னா நமக்கு சம் ரூல்ஸஸ் வேணும். இது வந்து C++ மாதிரியோ இல்லை சி மாதிரியோ இல்லை ஜாவா மாதிரியோ ரொம்ப கட்டுப்பாடான ஒரு ப்ரோக்ராமிங்கும் கிடையாது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் இருக்காது, கொஞ்சம் அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரீடமாகவும் இருக்காது. காமனாக ரொம்ப யூஸ்வலாக ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஒரு 3 ரூல்ஸை பார்க்கலாம். இந்த 3 ரூல்ஸ் எப்பயுமே மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னா இண்டென்டேஷன்னா தேவையில்லாத இடத்துல ஸ்பேஸ் வேறது தான் நம்ம இண்டென்டேஷன்னு சொல்லுவோம். பைத்தானில் எங்கேயுமே தேவையில்லாமல் ஸ்பேஸையோ இல்லை கோலனையோ வைக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது ரூல்ஸ் என்னென்னா, நம்ம இங்கே வந்து ஒரு வேரியபிள் ஆகட்டும் எதை டிக்ளேர் பண்ணாலும் நம்ம வந்து கோலனை யூஸ் பண்ணுவோம். எங்கேயுமே ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் எந்த இடத்துலையுமே நான் பார்த்தீங்கன்னா நம்ம கோலனை தான் டிக்ளேர் பண்ணுவோமே தவிர வேறு எந்த ஒரு செமிகோலன் வேறு எதுவும் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸை எப்படி கால் பண்ணுறதை பற்றி இது ரூல்ஸில் அடங்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். நம்ம இன்டீஜர், ஃப்ளோட் அப்படிலாம் நம்ம வந்து சி ஜாவாலாம் பார்த்துருப்போம். ஆனால் பைத்தானில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னென்னா பைத்தான் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ண ப்ரோக்ராமிங்கிறதுனால நம்ம இன்டீஜர் வேல்யூ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்டீஜர்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ளோட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? இதனால் நம்ம பைத்தானில் இன்டிஜர், ஃப்ளோட், லாங் ஃப்ளோட் அப்படின்னு வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? இங்கே நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டைரக்ட்ரிக்ஸ், ஃபைல், செட், டப்பிள்ஸ் அண்டு பூலியன் இதை பற்றி நம்ம டேட்டா டைப்ஸில் பார்ப்போம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம நம்பர்ஸ் அண்டு வேரியபிள்ஸை பற்றி கிளியராக பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்றைக்கி பார்க்கணும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, இந்த இடத்துல நான் எதை என்டர் பண்ணாலும் எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணி காமிக்கும். லைக் ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை நான் டைப் பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நூப் மீடியா அப்படின்னு நான் கொடுத்து இங்கே நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இது அப்படியே பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதை வச்சே நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன கால்குலேஷன்ஸும் பண்ண முடியும். நம்ம முன்ன எழுதின மாதிரி நம்பர் அப்படிலாம் கொடுக்காம நம்ம சின்ன சின்ன கால்குலேஷனை இங்கேயே பண்ண முடியும். இப்போது நம்பர்ஸை நம்ம இங்கே எப்படி டிக்ளேர் பண்ணலான்னா, நம்பர்ஸ்க்கு எப்பயுமே இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ண மாட்டேங்குது, நம்ம கோட்ஸ் யூஸ் பண்ணோம். நம்ம இங்கே நியூமரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் கோட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் நம்ம கோட்ஸ் யூஸ் பண்ணோம், நியூமரிக்கு கோட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நான் 2 வேரியபிளை நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, 2 நம்பர்ஸை நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது 12 + 13 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா எனக்கு 25 அப்படின்னு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்படியும் நம்ம ஆட் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்ட்டுன்னு எடுத்துக்கிச்சு. சரிங்களா? இது இன்டீஜர்னு ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிச்சு. இப்போ நான் லைக் ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன், 16 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இங்கே வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கிச்சு. இதை தான் நம்ம டைனமிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் கெட் ஆகுது. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த பண்ண மறந்துட்டோம். என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் எதுக்காக பண்ணுறோன்றதை இங்கே நம்ம போடலை. இது நம்பர்ஸ் டேட்டா டைப்பை சார்ந்தது. எப்பவுமே ப்ரோக்ராம் எழுதும் போது இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே,
அதே மாதிரி திரும்ப ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே நம்ம மல்டிபிள் கேல்குலேஷனை நம்ம எங்களால் பண்ண முடியும். லைக் இப்போது 20 மைனஸ் 5 டின்னு கொடுத்தோம். இங்கே நம்மளால் பண்ண முடியும். இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அடிஷ்னல் சப்ராக்ஷன் ஆக்ஷனும் நம்மளால் இங்கே எடுக்க முடியும். இங்கே நமக்கு 15ன்ற ஆப்ஷன் 15ன்ற அவுட்புட் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறேன். கீழே இருக்க டெர்மினலை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுவே நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன்னா ஜஸ்ட்டு ஸ்டார் கொடுத்து ரன் பண்ணால் எனக்கு அதுக்கான ஆன்சரும் இங்கே வரும். இல்லை இதை நான் டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா டிவைட் பண்ணாலும் நமக்கு இங்கே வரும். ஓகே, நமக்கு டிவைட் பண்ணாலும் இங்கே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அன்அக்யூரேட்டான ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேவா, 4.0 அப்படின்னு ஒரு அன்அக்யூரேட்டான ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இதை நான் அக்யூரேட்டாக எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இன்னொரு டிவிஷன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே எனக்கு 4 அப்படின்ட்டு அக்யூரேட்டாக கிடச்சிருக்கு. ஃபைன். இப்போது பைத்தானில் இன்னொன்று என்னென்னா நம்மளால் மாடுலேட்டரும் யூஸ் பண்ண முடியும். மாடுலேட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைனிங் வரணும் அப்படின்னா நான் 0. இப்போது ரிமைனிங் அப்படின்னா 10 + 3. இப்போ எனக்கு 1 அப்படின்னு எனக்கு வரும். ஓகேவா, ஸோ எனக்கு ரிமைண்டருக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். மாடுலேட்டரை யூஸ் பண்ணால் ரிமைண்டருக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது இது என்னால் பவரும் யூஸ் பண்ண முடியும். பவர் யூஸ் பண்ணுன்னா டபுள் மல்டிப்ளிகேஷன் போட்டால் பவர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பவரும் இங்கே எனக்கு வருது. ஓகேங்களா, நான் திரும்பவும் இந்த டெர்மினலை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஓவராலாக கேல்குலேஷன்ஸ் இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் கைஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு நம்ம இந்த டாப்பிக்கில் கிளியராக பார்க்கலாம். வேரியபிள்ஸ். ஓகே, வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போது என்கிட்ட ஒரு எம்டி பாக்ஸ் இருக்குது. அந்த எம்டி பாக்ஸில் நான் வந்து ஆப்பிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஓகே ஆப்பிளே வச்சுக்கலாம். ஆப்பிளை நான் அதில் வைக்கிறேன் அப்படின்னா அந்த பாக்ஸ்க்கு நேம் நான் என்ன சொல்லுவேன்னா ஆப்பிள் பாக்ஸுன்னு தான் சொல்லுவேனே தவிர அது பாக்ஸுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா, இப்போது இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசணுன்னா இப்போது லைக் வந்து எங்கள் வீட்டில் ஆர்ஓவில் தண்ணி இருக்குது. நான் அதை ஒரு வாட்டர் கேனில் பிடிச்சி வச்சுக்கிறேன். எனக்கு எப்போ வேணுமோ அதை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள், சரிங்களா. ஆனால் நான் தண்ணியை தான் குடிக்க போகிறேன். அந்த வாட்டர் கேனுக்கு என்ன பேர் சொல்லுவேன்னா வாட்டர் பாட்டில்னு தான் சொல்லுவேனே தவிர பாட்டில்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இதுவே நான் ஒரு ஃபேண்டா யூஸ் பண்ணுறேன்னா அதை நான் ஜூஸ் பாட்டில்னு சொல்லுவேன். ஓகேங்களா, எனக்கு வேணுன்னும் போது நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது வேரியபிளை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா நம்ம இப்படி கொடுக்காம how to create variable அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா நமக்கு புரியும். ஃபைன். இப்போது லைக் நான் ஒரு கார் அப்படின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்கு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு நீங்கள் வெப் டிசைனராக போனீங்கன்னா இப்படி தான் பின்னால் இருக்கும். ஸோ அந்த காருன்ற நேமுக்கு இப்போ ஒரு நேம் கொடுக்குறேன். இந்த காரோடைய நேம் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். இந்த காரோட நேம் நம்ம வந்து நூப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் வேல்யூ இங்கே கொடுத்துருக்குனால நமக்கு இங்கே ராங் காமிக்குது. ஓகேவா, இதுவே இங்கே நம்ம நியூமரிக் கொடுக்குது, நம்ம எதுவுமே காமிக்கல. ஸ்ட்ரிங்கிறதுனால நமக்கு இங்கே ராங் அப்படின்னு காமிக்குது. டபுள் கோட்ஸோ இல்லை சிங்கிள் கோட்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து ஸ்ட்ரிங்குன்னு பைத்தான் புரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ நான் 2 வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 2 வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் காருன்னு பிரிண்ட் பண்ணேன்னா காருன்னு பிரிண்ட் பண்ணி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். எனக்கு இங்கே 5000 அப்படின்னு 5 lakhsன்னு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே நான் நேம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு நோப் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இல்லை எனக்கு ரெண்டுமே சேமாக எனக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா
லைக் ஒரு கமா வச்சுட்டு கார் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோப் அண்டு அதோடைய ரேட் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஒரு வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணிடுச்சுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம மல்டிபிள் வேரியபிள்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்குறோம். கிரியேட் மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஓகே ஃபைன். இப்போது லைக் வந்து இப்போ நான் வந்து பைக் அப்படி வாங்குகிறேன். இல்லை, இப்போ இந்த கார் நான் வாங்குகிறேன். இந்த சினாரியோ நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா, ஒரு கார் வாங்குகிறேன். கார் வாங்கினா டேக்ஸ் இருக்குது, ஆக்சசரிஸ்க்கெலாம் மணி வாங்குவாங்கல்ல. இப்போது அதை வச்சு நம்ம ஒரு அடிஷன் மாதிரி ஒரு சின்ன ஒரு சினாரியோ பார்த்துக்கலாம். இப்போ நான் டேக்ஸ் கட்டுறேன். டேக்ஸ் வேரியபிளுக்கு ஒரு கம்மா, டேக்ஸ்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். ஆக்சசரிஸுக்கு நான் சும்மா ஆக்சஸ்ன்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ இஸ் ஈக்குவல் டு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3000 கட்டுறேன், கம்மா. ஆக்சசரிஸ் வந்து நான் ஒரு 2000க்கு ஒரு ஆக்சசரிஸ் வாங்குறேன். ஆல்மோஸ்ட் 5000 எனக்கு வெளியில் வர்றதுக்கு எனக்கு ஆகுது. இப்போ நான் இங்கே என்டர் பண்ணுறேன், எனக்கு இங்கே காமிக்கல. ஏன்னா நான் இதை ஆட் பண்ணல, இதை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லலை. இப்போ நம்ம இதை ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே டேக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணி என்டர் பண்ணால் எனக்கு 3000 காமிக்குது. இப்போ எனக்கு இதை ஆட் பண்ணணும். இந்த டேக்ஸையும் ஆக்சசரிஸையும் ஆட் பண்ணி வர வேல்யூவை எனக்கு கீழே அவுட்புட்டாக வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த பிரிண்ட்டை நான் ஹேஷ்டேக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த காருக்கிட்ட போயிட்டு ஸ்பேஸ் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி டேக்ஸையும் ப்ளஸ் பண்ணு, ப்ளஸ் ஆக்சசரிஸையும் எனக்கு ப்ளஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 5,05,000 அப்படின்ற அமௌண்ட் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது என்னால் இவ்வளோதான் வேரியபிள் க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்மளால் மல்டிபிள் வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போது நான் இன்னொரு வேரியபிளும் பண்ணி காமிக்கிறேன். டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம வெளியில் போகிற காருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அந்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரேன்னா ஒரு 1500 rupees நான் டிஸ்கவுண்ட்டாக தரேன். ஓகே, இப்போது இங்கே நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் விட்டு மைனஸ் டிஸ்கவுண்ட், சிம்பிள். இப்போது இந்த பேஜை நான் கிளியர் பண்ணுறேன். நமக்கு கொச்சன்னு இருந்தால் நமக்கு தெரியாதுல்ல, அதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகி வர அமௌண்ட்டு எனக்கு கீழே வருது. இப்போ காய்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு வேரியபிளை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், பவர், நியூமரேட்டர், மாடுலேட்டர், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட் ரெஃபரன்ஸ் செட் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம் செகண்ட் வீடியோவில். அது எப்படி சொல்கிறதுன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது பைத்தான் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸை ஒர்க் பண்ணும். சிங்கிள் நம்பர்ஸில் மட்டும் பைத்தான் ஒர்க் பண்ணாது, நிறைய நம்பர்ஸை ஹேண்டில் பண்ணும். நம்பர் ஹேண்டலிங்கில் பைத்தான் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம், பைத்தானில் இருக்கிற ஒரு விஷயம். இப்போது மற்ற C++ ஆகட்டும், ஜாவா ஆகட்டும், பிட் ரெஃபரன்ஸ் செட் பண்ணி ஒர்க் பண்ணோம். 32 பிட்னா இவ்வளோ நம்பர்ஸ் தான் கொடுக்கணும், 64னா இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆனால் பைத்தான் இதை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இது ஸ்ட்ராங் டைப்புன்றதுனால இது மெமரி டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இது வந்து ப்ரிமிட்டிவ் டைப்பை இது சப்போர்ட் பண்ணாது. இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டை சப்போர்ட் பண்ணுமே தவிர்த்து ப்ரிமிட்டிவை சப்போர்ட் பண்ணாது. ப்ரிமிட்டிவ்னா என்ன நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம், இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது மெமரி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னா நான் இப்போ ஒரு இன்ஃபினிட்டியாக கொடுக்குறேன், 9999 கொடுக்குறேன், கொடுத்துட்டே வரேன், +1 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா 9ன்றது இன்ஃபினிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே, இதை பிரிண்ட் பண்ணுறேன். இதை நான் ஒரு வேரியபிளாகவே க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்மன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது பிரிண்ட்
நம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஆன்சர் கெட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது எரர் த்ரோ பண்ணல. உங்களுக்கு நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ் படிக்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் இந்த ப்ராப்ளமை நீங்கள் இங்கே ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிட்டை ஒரு பிட்டாக பிரிச்சுருவோம். இவ்வளோ பெரிய வேல்யூ கொடுக்காம அது பிட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே அதெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். ஓகே, இதை இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவோட எண்டிங் செஷனுக்கு வந்துட்டோம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சாட்டர்டேனாவே நம்ம அன்னோட்டிஸ் போடுவோம். அன்னோட்டிஸ்க்கான ஒரு ஹிண்ட்டு நான் கொடுக்குறேன். அந்த ஹிண்ட்டு எதுன்னு சூஸ் பண்ணிங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்களோ அதை பற்றி வீடியோ டெஃபினட்டாக அன்னோட்டிஸில் நாங்கள் போடுவோம். ஓகேவா? இன்ட்டு ஓகே, இன்ட்டு என்னன்னா கம்ப்யூட்டர்லேயே விண்டோ மிஷின் கம்ப்யூட்டர்லேயே ரொம்ப அதிவேகமாக ஒர்க் பண்ணுறது அதுதான். ஓகேவா? அதில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸை நம்ம விண்டோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு அடுத்த வாரம் அன்னோட்டிஸில் உங்கள் கமெண்ட்ஸை பற்றி நாங்கள் சொல்கிறோம். யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபைன் கைஸ், நம்ம வீடியோட எண்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஓவராக பேச தேவையில்லை. பபாய், see you.